அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி பிப்ரவரி 10ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வார கான்ட்ராக்டின் இறுதி நாள் வர்த்தகம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்க போகிறோம். இதற்குண்டானது பார்த்திங்கன்னா சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நாம் எப்படி பார்ப்பது, அதுதான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை. நம்ம இதற்குண்டான அடிப்படை கல்வி கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது, என்னென்னலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம், சந்தை ஒருமுக பயணத்திற்குன்னா எப்படி இருக்கணும், சந்தை வால்டைல் ஜோன் எப்படி இருக்கணும், இதற்குண்டான உண்மை விலையை வைத்து நாம் எந்தெந்த ஸ்ட்ரைக்குக்குள் வியாபாரம் செய்தால் சிறப்பாக இருக்கும், இது அனைத்துமே கட்டண பயிற்சியின் உள்ளடக்கமாக இருக்கும். இது 22/2/2022 நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு பயிற்சி வகுப்பு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்துங்கள். இதுக்குண்டான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுவனத்து மூலிமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஏஎம்சி வராது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வராது. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வர்த்தகம் பண்ணுவேன், நான் ஹோல்டிங்கை கேஷில் வாங்கி ஹோல்டிங் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் உபயோகமாகும். ஆனால் கேஷ் மார்க்கெட்லேயும் வியாபாரம் செய்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது உதவாது. அதனால் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இரண்டுமே ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் சொன்னோம். நேற்று நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொன்னது 17,549. இன்றைக்கி ஓப்பனே 17,554. அப்போது நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆன பிறகு லோ 17,427. நம்ம சப்போர்ட் 1 என்ன கொடுத்துருந்தோமோ அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஹை 17,639, அதாவது 17,550 மேல். இந்த 17,550 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஜோன் 17,500 காலின் ஜோனும் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு மேலே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சந்தை 17,639, கிட்டத்தட்ட 80 புள்ளிகள் நம்மளுக்கு மேல் நோக்கி சென்றிருக்கு. சந்தை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இன்றைக்கி 91 புள்ளிகள் கேப் அப் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஓப்பன் ஆன பிறகு 85 புள்ளிகள் மேல் நோக்கியும், ஓப்பனுக்கு கீழ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 127 புள்ளிகள் கீழையும், மொத்தம் நேற்றைய ஹையை கடந்த பின் 162 புள்ளிகளும், நம்மளுக்கு நேற்றைய லோவுக்கு இன்றைய லோவுக்கு 88 புள்ளிகள் வித்தியாசம் இருந்திருக்கு. க்ளோசிங் 142 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஹையிலிருந்து 34 புள்ளிகள் இறக்கமும், லோவிலிருந்து 178 புள்ளிகளும், மொத்தம் 212 புள்ளிகள் மார்க்கெட்டோட ஹை லோ இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தை ஓப்பன் ஆனது 17,456 அப்படிங்கிறது திங்கக்கிழமை ஓப்பன். ஸோ திங்கக்கிழமை ஓப்பனை இன்றைக்கி லோ நல்ல பேஸ்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அதற்கு பிறகு 17,639 மட்டும் பயணமாயிருக்கு. நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பனுக்கு கீழ் 413 புள்ளிகளும், அந்த ஓப்பனுக்கு மேல் 183 புள்ளிகளும், மொத்தம் 596 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் 17,605 ஸ்பாட், ஃபியூச்சர் 17,597. இப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல, ஆனால் இன்றைக்கி காலையில் வர நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வர்த்தகமானது இப்போ டிஸ்கவுண்ட் இடத்துல வர்த்தகம் ஆகுது. இப்போ இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் 17,600 கால் நம்மளுக்கு ₹5. காரணம் ஸ்பாட் நம்மளுக்கு 17,605க்கு முடிவுட்டுறதுனால. 17,650 கால் 0. காரணம் என்னென்னா 17,650க்கு மேல் இல்லை. கால் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்குக்கு மேல் இருக்கணும், அல்லது புட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கணும். அப்போது அது இன் த மணி ஆப்ஷனுக்கு மட்டுமே உண்மை விலை இருக்கும், அவுட் த மணி ஆப்ஷன் ஒரு காணல் நீர் எதிர்பார்ப்பு விலை மட்டுமே இருக்கும். இப்போ 17,600 புட்டு நம்மளுக்கு 17,600க்கு கீழே சந்தை இல்லாதனால 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ₹143 ப்ரீமியம் 0வாக மாறியுள்ளது. அதே போல் 17,600 கால் பாருங்கள், ₹15லிருந்து ₹5. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு இவங்களோட இறக்கத்திற்கு இவங்களோட ஏற்றம் அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரசனம் ஆண்டியான கதை தான். அதாவது
ஹீரோவாக இருந்தாலும் ஜீரோ ஆனதோட பயன்பாடு தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 17,500 கால் பாருங்கள், 45 ரூபாயிலிருந்து 135 ரூபா ஹை போயிட்டு 105 ரூபா. அப்போ இதனுடைய ஏற்றம் 3 மடங்கு தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கரைந்தவர்களுடைய லெவல் தான் ஜாஸ்தி, 143லிருந்து 0. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்புள்ள இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த விளையாட்டு ப்ரீமியம் விளையாட்டு வந்துட்டு கரைபவர்களுக்கு உண்டான ஏதுவாக அமைந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ்ஸில் எல்லாம் நீங்கள் வர்த்தகம் பண்ணியிருந்தாலும் அதனுடைய ஏற்றம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இறக்கம் கண்டு அதை வந்து உங்களை நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்து கொள்ளலாமா வேண்டாமா, இதில் முதலீடு செய்யலாமா, அப்படிங்கிற முதலீடை நீங்கள் கையில் வச்சுக்கலாமா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சுக்கலாமாங்கிற அளவுக்கு பயமுறுத்தியே தான் கால் ஆப்ஷன் மேலே போயிருக்கும். ஆனால் புட் ஆப்ஷன்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இம்பேக்ட் நம்மளை வாங்க சொல்லி தூண்டி இருக்கும். ஆனால் அது கரைவதற்காகவே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு இந்த ப்ரீமியம் கரைவோட நிகழ்வை புரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும். இதே பிப்ரவரி 17ஆம் தேதி கான்ட்ராக்ட் பார்த்துங்க, 17,600 கால், 500 புட், 600 புட், 17,400 புட், 17,500 கால், 700 கால் கொடுத்துருக்காங்க. அதனால் 17,600 அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய லெவலாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் சந்தை நம்மளுக்கு வந்து 17,450 இருந்து 17,750க்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் 17,600ங்கிறது ரொம்ப முக்கிய நடுநிலை இடத்துல இருக்க போகுது. நீங்கள் ப்ரீமியத்தை புரிஞ்சுட்டால போதும். நான் வரைபடம் வேண்டாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு பாருங்கள், 17,600ல் 17,600 காலும் 600 புட்டு ஒரே விலை தான் இருக்குது. அப்போ 17,600 காலும் 600 புட்டு ஒரே விலை இருந்தால் மார்க்கெட் 17,600 இருக்குன்னு அர்த்தம். இதுவே 17,500 புட்டும் 17,600 காலும் ஒன்றா இருந்திருந்தால் 17,550ன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கணக்கீட்டு முறையில் இதெல்லாம் எளிதாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வரைபடம் அவசியம் இல்லை. அப்போ இந்த ப்ரீமிய நகர்வு இந்த மீட்டிங் பாயிண்டில் யார் பலத்துடன் மேற்கொள்கிறார்கள், ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கட்டண பயிற்சியோட உள்ளடக்கமாகவே நம்மளுக்கு இருக்கும். இது மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கிறது சீராக தான் இருக்குது, பெரிய மிகைப்படுத்தின மதிப்பு உள் இல்லை. அப்போ அதனால் வந்துட்டு டைம் வேல்யூங்கிறது பெரிய இம்பேக்டடாக இருக்காது. இப்போது சந்தையோட நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,702, 17,721, 17,742, சப்போர்ட் லெவல் 17,458, 17,431, 17,400. இதுதான் சந்தையோட இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக இருக்க போகுது. இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு கொடுத்தது டாப் மோஸ்ட் 38,918, இன்றைக்கி 38,801க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 2ல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. கீழே லோ பார்த்திங்கன்னா 38,520. நம்மளுக்கு சப்போர்ட் 1 நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 38,523 கொடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட் லெவல் எடுத்ததுக்கப்புறம் 39,197. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 3 கிராஸ் அவுட் பண்ணி நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ இந்த அளவோட பயணம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் அண்டு இது பேர் ஹெட்ஜில் ரெண்டோட லெவலுமே தாண்டி இன்றைக்கி சென்றிருக்கு. அந்த அளவுக்கு தாக்கம் இருந்திருக்குன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 191 புள்ளிகள் கேப் அப் ஆகிருக்கு. ஓப்பனான புள்ளிகளுக்கு மேல் 396 புள்ளிகளும், ஓப்பனுக்கு கீழே 281 புள்ளிகளும், நேற்றைய ஹையை கடந்த 549 புள்ளிகளும், நேற்றைய லோவும் இன்றைய லோவும் 328 புள்ளிகளாக இருந்திருக்கு, கட் பண்ணவே இல்லை. அதேமாதிரி க்ளோசிங் டு க்ளோசிங் பார்க்கும்போது 400 புள்ளிகள் இம்பேக்டட் ஜோனாக இருந்திருக்கு. க்ளோசிங் ஃபேவராக முடிஞ்சிருக்கு. ஹையிலிருந்து 187 புள்ளிகள் இறக்கமும், லோலிருந்து 490 புள்ளிகள் ஏற்றமும், மொத்தம் 677 புள்ளிகள் ரேஞ்சாக அமைஞ்சிருக்கு. அதே திங்கட்கிழமை ஓப்பன் 38,592, அதற்கு மேல் தான் இன்றைக்கி லோ. அங்கே வந்தாலும் அதற்கு ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றதுக்காக 605 புள்ளிகள் அதற்கு மேலும், மொத்தம் ஓப்பனுக்கு கீழே 1,673 புள்ளிகள் திங்கட்கிழமையிலிருந்து பயணமாக இருந்திருக்கு. நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு வந்து ஸ்பாட் பார்த்துட்டிங்கன்னா 39,010, ஃபியூச்சர் 39,035. ஒரு பெரிய ப்ரீமியத்தோட அளவு இங்கே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு 39,000 புட் பாருங்கள், 445 ரூபாயிலிருந்து 0. 39,000 கால் பாருங்கள், 64 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், நம்மளுக்கு 8 ரூபா லோ, 235 ரூபா ஹை போயிருக்கு, 10 ரூபா
க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ இந்த மணி ஆப்ஷன்ஸ் அனைத்துமே நம்மளுக்கு இம்பேக்டடாக இருந்திருக்கு. ஆனால் அவுட் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ புட் ஆப்ஷனை இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ப்ரீமியம், அதாவது அதனால தான் நம்ம அரசனும் ஆண்டியான கதையாகத்தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்க ஒழிய நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஆண்டியும் அரசனான மாதிரி 0 to ஹீரோ நடைபெறல. ஹீரோ இருந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்துட்டிங்கன்னா 39,000 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங் நம்மளுக்கு இருந்திருக்கு. இதுவும் பாருங்கள் மார்க்கெட் 39,000 இருக்கும்போது இது 420 ரூபா ப்ரீமியம், 418 ரூபா ப்ரீமியம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த இடத்துல எந்த ப்ரீமியம் நம்மளுக்கு சமநிலையில் மாறும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட இம்பேக்டட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து 40,000 கால், 39,500 கால், 38,500 புட், 38,000 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் சந்தை 38,000 40,000 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் போல் இங்கே தென்படுகிறது. இதற்குண்டான வியாபார அமைப்பாக அமைய வேண்டும். மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் சற்று புட் ஆப்ஷன் சைடு வந்து இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ மிகைப்படுத்தின மதிப்போட அளவு எப்படி இருக்க போகுது, அதற்குண்டான தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்து 39,000 பேர் ஹெட்ஜ்னால நம்மளுக்கு 838, அதனால் 39,838, 38,162 இந்த அளவுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும்போது இவங்களுக்கு நஷ்டமே ஏற்படாது. இந்த அளவை தாண்டும் பொழுதே ஏற்படும். இதே 40,000 38,000 கால் அண்டு புட்டை பார்க்கும்போது 205 ரூபா, அதனால் 40,205 37,795 ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா 39,110, 39,420, 40,087. சப்போர்ட் லெவல் 38,899, 38,582, 37,882 இருக்க போகிறது. இது மீண்டும் நினைவூட்டல் பதிவுக்காக இந்த மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு கட்டண பயிற்சியோட ஆரம்பம் இருக்குது, வகுப்போட ஆரம்பம் இருக்குது. அதற்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆப்ஷன் அடிப்படை, ஆப்ஷன் பிரீமியத்தை அடிப்படை கணக்கீடு எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதன் முதன்மை நோக்கம். இது ஒரு மாத பயிற்சி காலம் தமிழில் நடக்கும், ஆன்லைன் வழியாக நடைபெறப் போகிறது. அதனால் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.